சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை என்பது கல்வி, கலை மற்றும் ஞானத்திற்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை வழிபடும் ஒரு முக்கியமான இந்து பண்டிகையாகும். இது நவராத்திரி திருவிழாவின் 9வது நாளில் கொண்டாடப்படுகிறது. அறிவு மற்றும் கலைமகள் சரஸ்வதி தேவி அறிவு, இசை, கலை மற்றும் இலக்கியத்தின் தெய்வமாக கருதப்படுகிறார். எனவே மாணவர்கள், கலைஞர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் இவரின் அருளை பெறுவதற்காக இந்த நாளில் வழிபடுகிறார்கள். ஆயுத பூஜை. சரஸ்வதி பூஜையுடன் ஆயுத பூஜையும் சேர்ந்து கொண்டாடப்படுகிறது. இதில் மக்கள் தங்கள் தொழில் மற்றும் வாழ்வாதாரத்திற்காக உதவும் கருவிகள், வாகனங்கள், இயந்திரங்கள் மற்றும் புத்தகங்களை வைத்து வழிபடுவார்கள். வீரம், செல்வம், ஞானம். நவராத்திரியின் 9 நாட்களும் துர்கா, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 தேவியர் வழிபடப்படுகிறார்கள். மனித வாழ்வுக்கு தேவையான வீரம், செல்வம் மற்றும் ஞானம் ஆகிய 3ஐயும் இந்த வழிபாடுகள் குறிக்கின்றன. சரஸ்வதி பூஜை கொண்டாடும் முறை. சுத்தம் செய்தல். பூஜைக்கு முதல் நாள் வீட்டை சுத்தம் செய்து, குறிப்பாக பூஜை அறையை அலங்கரிக்க வேண்டும். புத்தகங்கள் மற்றும் பொருட்கள். கல்விக்குரிய புத்தகங்கள், இசைக்கருவிகள், அலுவலக கோப்புகள் மற்றும் தொழில் கருவிகளை சுத்தம் செய்து சந்தனம், குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். பூஜை நடைபெறும் இடத்தில் கோலமிட்டு சரஸ்வதி தேவி படம் அல்லது சிலையை பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல், சுண்டல், இனிப்பு வகைகள், பழங்கள் மற்றும் வெற்றிலை, பாக்கு ஆகியவற்றை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். குடும்பத்துடன் சேர்ந்து சரஸ்வதி தேவியை மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். மாணவர்கள் சரஸ்வதி தேவிக்கு உரிய மந்திரங்களை உச்சரிப்பது சிறப்பு. பூஜையில் வைக்கப்பட்ட புத்தகங்களை மறுநாள் விஜயதசமி அன்று காலை நல்ல நேரம் பார்த்து எடுக்க வேண்டும். இது புதிய தொடக்கங்களுக்கு உகந்த நாள். சரஸ்வதி பூஜையை செய்வதால் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். கலைஞர்களுக்கு திறமைகள் பெருகும். தொழில் செய்வோருக்கு வேலைகளில் வெற்றி கிடைக்கும். இந்த வழிபாடு அறிவு மற்றும் ஞானத்தின் ஆற்றலை நமக்கு அளித்து மன அழுத்தத்தை போக்கவும் உதவுகிறது.